ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளெயின் பிரியாணி குஸ்கா எப்படின்னு பார்க்கலாம். இது வெஜிடேரியன் டிஷ். இதுக்கு நீங்கள் எக்கு, சிக்கன் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய், நெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூட புதினா இலைகளையும் போட்டு வதக்கிட்டு குஸ்கா மிக்சர் ஏற்கனவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சரை இந்த பிரியாணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. மிக்சர்லேயும் உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதுலேயும் மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடிப்பிடிச்சா டேஸ்ட் மாறிடும். அப்புறம் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணியோட மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி குழஞ்சிடும். நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குருவேன். ஸோ அதை நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை இதில் போட்டுட்டு பொறுமையாக கிளறி விடுங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா அதில் பிழிஞ்சு விட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் வரும்போது வெயிட் போட்டுருங்க. வெயிட்டில் ஒரு விசில் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையும் வேண்டாம், லோவும் வேண்டாம். மீடியமில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பரான குஸ்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ்.